வணக்கம். நாங்கள் காரப்பட்டி நாடார் ஐஎஸ்என்டி ஸ்கூல் தூத்துக்குடியிலேருந்து ஒரு டீம் பேசுகிறோம். நாங்கள் வந்து என்ன செஞ்சுருக்கோம்னா பைத்தனை யூஸ் பண்ணி ஒரு ஆப் மாதிரி டெவலப் பண்ணியிருக்கோம், ரயில் தோஸ்துன்னு. நமக்கு தெரியும் ரயில்னா ட்ரெயின், தோஸ்துனா நண்பன் அப்படின்னு அர்த்தம். இது வந்து இந்த ஆப் வச்சு நம்மளால் என்ன செய்ய முடியும்னா ட்ரெயினை பற்றின எல்லா என்கொயரிஸும் நம்மளால் தெரிஞ்சுக்கிட முடியும். அண்ட் சேஃப்டி அண்ட் ஹெல்ப் ஃபியூச்சர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது வந்து எப்படின்னா நம்ம இதை கிளிக் பண்ணனா போதும் ஆட்டோமேட்டிக்காக உமன் ஹெல்ப்லைன் நம்பர் இப்போ வந்து இது சிஸ்டத்தில் இருக்குது. ஸோ அதனால் வந்து எனக்கு இந்த ரயில் மேடோட ஹெல்ப்லைன் நம்பருக்குள்ளே போகுது. சப்போஸ் இதுவே இது மொபைலாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த 139ங்கிற ரயில்வே ஹெல்ப்லைன் நம்பருக்கு டயல் ஆயிரும். அண்ட் இங்கே முக்கியமான ஒரு ஆப்ஷன் ஸ்பீக் ட்ரெயின் நம்பர், ஸ்பீக் பிஎன்ஆர். அதாவது இது வந்து எந்த ரயில்வே ஆப்லேயும் இல்லை. மெயினாக இந்த ஆப்பை இந்த ஃபியூச்சர் வந்து ஃபஸ்ட் டைம் நான் வந்து இந்த ஆப்பில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறேன். ஸ்பீக் ட்ரெயின் நம்பர் இது கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் நம்ம பேசுகிற ட்ரெயின் நம்பர் வந்து நாங்கள் ஒரு பைத்தனில் மாடியூல் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கிறோம். அது என்ன மாடியூல்னா ஸ்பீக் ரெகக்னிஷன் மாடியூல் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த மாடியூல் மூலமாக நம்ம ஸ்பீக் பண்ணுற ட்ரெயின் நம்பர் இதில் ஃபில்லாகி ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் ஆயிடணும். ஸோ நம்ம மேனுவலாக டைப் பண்ண தேவையில்லை. சேம் தட் அதே மாதிரி தான் பிஎன்ஆரும். இது வந்து யாருக்கு அட்வான்டேஜ்னா சீனியர் சிட்டிசன்ஸ், லேடிஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ் அவங்க எல்லாத்துக்குமே இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிறோம். அண்ட் இதில் சீட் அவைலபிலிட்டி செக் பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது. அதுவும் நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். அந்த ஃப்ரம் டூ நம்ம என்ட்ரு பண்ணிட்டு ஃபைன் சீட்ஸ் கொடுத்தா சீட் அவைலபிலிட்டி ஆட்டோமேட்டிக்காக வெப்சைட் வந்து ரிடெக்ட் ஆயிரும். அண்ட் இங்கே பாருங்கள் குயிக் சேஃப்டி டிப்ஸ்னு ஒரு டேப் இருக்குது. இந்த டேப்பில் வந்து நமக்கு வந்து எல்லாத்தையும் ரிமைண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. நம்ம லக்கேஜ் லாக் பண்ணிட்டோமா, நம்மளோட வேல்யூஸ் திங்ஸ் ஏதாவது நம்ம எடுத்து மறந்துட்டோமா, அப்புறம் எமர்ஜென்சியில் வந்து ஃபில் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி ரிமைண்டர் பண்ணுற மாதிரி இருக்குது. நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் முக்கியமான ஒரு ஆப்ஷன் இருக்குது எமர்ஜென்சி அலர்ட்டுன்னு. இது அண்டர் டெவலப்மெண்ட்டில் இருக்குது. இதை நம்ம கிளிக் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக மெயில் போயிடும், நம்ம ரயில்வே போர்டுக்கு மெயில் போயிடும் நம்ம என்ன எமர்ஜென்சின்னு. அண்ட் அந்த போன இது ஆட்டோமேட்டிக்காக நம்ம சிஸ்டத்தில் சேவ் ஆகி அதுவும் நம்ம ஃப்யூச்சரில் நம்ம வந்து வேணா பார்த்துக்கலாம். நம்ம என்ன கம்ப்ளைண்ட் பண்ணால் நமக்கு யூஸ் ஆகும். இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஷன். அண்ட் நீங்கள் பாருங்கள் எங்களோட ஆப்போட ஃப்யூச்சர் ஸ்கோப் என்னென்னா நாங்கள் அது வந்து இப்போதைக்கு வந்து நாங்கள் ஒரு சில தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ஸ் யூஸ் பண்ணி தான் நாங்கள் டேட்டா வந்து ரீடைரக்டிங் பண்ணிகிட்ருக்கோம். ஃப்யூச்சரில் வந்து ஐஆர்சிடிசி, என்இடிஎஸ்ங்கிற மாதிரி ஏபிஐ கீஸ் வந்து அவங்ககிட்ட வந்து வாங்கி நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதை வந்து நாங்கள் கிவி சாஃப்ட்வேர், கிவி ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணி ஆண்ட்ராய்டு டெவலப் பண்ணுவோம். கண்டிப்பாக இது வந்து நீங்கள் ஃப்ளாக் ஆஃப் பண்ணிங்கனால் கண்டிப்பாக நம்ம வந்து ப்ளே ஸ்டோருக்கு வந்து பப்ளிஷ் பண்ணிடலாம். அண்ட் அதில் வந்து ஏஐ அசிஸ்டண்ட் ஆட் பண்ணிக்கலாம். லைக் ChatGPT, ட்ரெயினை பற்றின குவாரிஸ் நம்ம எது கேட்டாலும் சொல்கிற மாதிரி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே பாருங்கள் இங்கே ஒரு சிம்பிளான ஒரு பிபிடி நமக்கு இருக்குது. ரயில் தோஸ் வந்து எப்படி வந்து யூஸ் ஆகும், கமெண்ட்ஸ் மூலமாக சீனியர் சிட்டிசன், லேடிஸ்க்காண்டி யூஸ் ஆகும்னு ஒரு பிபிடி ரெடி பண்ணியிருக்கிறேன். அண்ட் இதில் முக்கியமானது நம்ம ஐஆர்சிடிசி வெப்சைட் தெரியும், NTES நேஷனல் ட்ரெயின் என்கொயரி சிஸ்டம் வெப்சைட் தெரியும். இவங்க வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறதுன்னா டிக்கெட்டை புக் பண்ணுறது அண்ட் இந்த லைன்ஸ் இதெல்லாம் ஆர்டர் பண்ணுறது தான். அண்ட் இதில் வந்து வாய்ஸ் அசிஸ்டன்ட் சிஸ்டம் கிடையாது. ஸோ இது வந்து எப்படி சொல்கிறது, இந்த யூஐ எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். ஐஆர்சிடிசி, NTESலாம் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும். நம்மளோட ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சிம்பிளாக இருக்கும். ஸோ வந்து யூஸருக்கு வந்து யூஸ் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். யூஸர் வந்து தனித்தனி ஐஆர்சிடிசி, NTES அப்புறம் ரயில் மெத்ரா அந்த மாதிரி தனித்தனி வெப்சைட் யூஸ் பண்ண தேவையில்லை. எல்லாத்தையுமே இந்த ஒரே ஆப்லேருந்து அவங்க வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து கோடிங்கை வந்து நம்ம ரஃபாக பார்த்துலாம், டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணல. இப்போ வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் TK இன்டர், அதாவது டூல் கிட் ஃபார் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். அது பைத்தனோட ஒரு மாடியூல், அது யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஒரு வெப் ப்ரௌசர் மாடியூல் நம்ம வந்து வெப்சைட் ஓப்பன் ஆகிறது, இந்த மெயில் போகிறதுக்கெல்லாம் வெப் ப்ரௌசர் மாடியூல் யூஸ் பண்ணுவோம். PyTTXS3, அதாவது நம்ம டெக்ஸ்ட் டு ஸ்பீச், நம்ம வந்து பேசுகிறதுலேருந்து ஸ்பீச்சாக மாறுன்னு சொன்னாலே அதுக்கு வந்து நம்ம PyTTXS3 வந்து நீங்கள் யூஸ் பண்ணுவோம். நம்ம பேசுகிற ஸ்பீச்சை வந்து ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கு வந்து ஸ்பீச் ரெகக்னேஷன் மாடியூல் யூஸ் பண்ணுவோம். அண்ட் இந்த ஃபங்க்ஷனில் தான் நம்ம ஸ்பீச் பண்ணுற எல்லாத்தையுமே அதை ஆட்டோமேட்டிக்காக வேலிடேஷன் பண்ணி நம்மளோட கமெண்ட் வந்து மேட்ச் ஆகிற மாதிரி இருந்துச்சுனால். அண்ட் இங்கே பாருங்கள் நான் கூகுள் ரெகக்னைஸ்.கூகுள் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு ஃபங்க்ஷன். நம்ம எப்படி கூகுள் அசிஸ்டண்ட்டில் பேசுகிறது அழகாக நீட்டாக நமக்கு ஸ்டோர் ஆகுமோ அதே மாதிரி நம்மளோட வந்து நம்ம பேசுகிறது வந்து இங்கிலீஷ் இந்தியன் லாங்குவேஜில் வந்து நமக்கு வந்து ஸ்ட்ரிங்ஸாக ஸ்டோர் ஆகிரும். இந்த ஸ்டோரான ஸ்ட்ரிங்கை வந்து ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ் நம்ம வாய்ஸில் கொடுத்தா எப்படி ஓப்பன் ஆகும்னு நம்ம சொல்லியிருந்தேன். இப்போ நான் அதையும் நம்மளுக்கு கம்மிங்க பாருங்கள். நம்ம சொல்கிற வாய்ஸ் வந்து டிஜிட்டுங்கிற இந்த பிளேஸ் ஹோல்டருக்குள்ளே இருக்கிற டிஜிட்ஸுங்கிறதுல ஸ்டோர் ஆயிரும். ஸ்டோர் ஆனது வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இந்த பிஎன்ஆருங்கிற பிளேஸ் ஹோல்டருக்குள்ளே ஃபுல்லாகி நமக்கு வந்து ஓப்பனிங் பிஎன்ஆர் ஸ்டேட்டஸுங்கிற ஒரு மெசேஜ் வந்து நம்ம வாய்ஸில் சொல்லுவோம். அண்ட் தென் நம்ம என்ட்ரு பண்ண பிஎன்ஆரை அதில் யூஸ் பண்ணியிருக்கிற ரெலவெண்ட் வெப்சைட் மூலமாக ஓப்பன் பண்ணிடும். சிமிலர் தட் எல்லா ஃபங்க்ஷனும் இப்படி தான் ஒர்க் ஆகும். அண்ட் நாங்கள் க்ரியேட் பண்ண அந்த ப்ராஜெக்ட் வந்து நான் எல்லாருமே யூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றோம். பட் எங்களால் ப்ளே ஸ்டோரில் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் காசாகும். நாங்கள் வந்து ஃப்ரீயாகவே எல்லாருக்கும் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்காக Insta.ioங்கிற ஒரு வெப்சைட்டை வந்து சூஸ் பண்ணியிருக்கோம்.